நல்லதுண்ணே நல்லதுண்ணே. நல்லபடியாக போயிட்டு வாங்கண்ணே. அண்ணே அண்ணி கேட்டதை சொல்லுங்க. கோமாளி உன்னை நான் விசாரிக்க வேலை செய்கிறேன். வெல்கம் டு காபி நிஞ்சா கேம். ஸோ இன்னைக்கு இந்த பார்த்தீங்கன்னா பிரிசன் எஸ்கேப் ஜேர்னி அப்படின்ற சீரிஸ் நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா கேம் பிளேஸையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ அப்போ தான் நம்ம சேனல் 1K ரீச் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட தற்போதைய கோல் 1K. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணி விட்டு பார்த்தீங்க. அண்டு இந்த வீடியோ வந்துட்டு பிரிசன் எஸ்கேப் ஜேர்னியோட பார்ட் 3 வீடியோவாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ செம்ம என்ஜாயபிளாக இருக்கும் அப்படின்னு நான் கேரண்டி. அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு கேம் பிளே எப்படி இருக்குன்றதை முன்னாடியே பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே மாஸ் என்ட்ரி கொடுத்துருவோமா? லெட்ஸ் கேம் பிளே. வந்தோடனே வந்துட்டு நமக்கு டைமே இல்லை சுத்தமாக. என்ன வந்துட்டு கார்டு ஐயோ இப்போன்னு பார்த்து லேக் ஆகுது. ஓகே, இவன் கார்டு வந்துட்டு இன்னும் 40 செகண்டில் வந்துடுவார். ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிஞ்ச அளவுக்கு தோண்டிடணும். ஓகே, எனர்ஜி இல்லை. ஐயோ நான் அதை பார்க்கவே இல்லை எனர்ஜியா விடுங்க. இப்போ வந்துட்டு கார்டு வரைக்கும் இன்னும் 23 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்மளே குப்பையில் அள்ளி போட்டு குப்பையில் மண்ணு. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேருந்து நம்மளும் எழுத பண்ணீங்க. ஏன் ஒரு தடவை கூட இதுவாகல? ஐ மீன் அந்த இதை அடைக்கலை. ஓகே அண்ணே, அதாவது வந்துட்டு வானத்துலேருந்து இதெல்லாம் புத்து ஜன்னல் வழியாக விழுந்துச்சு. நேற்றுட்டு என்னன்னே தெரில. நீ பாருங்கண்ணே, 57 கொடுக்குறியா? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. நீங்கள் தானே அண்ணே, நீங்கள் ஷேர் இல்லைண்ணே. எனக்கு ஒரு அண்ணனே, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் அவர் எப்படி என்ன பார்த்து பாரு அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்கண்ணே. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். ஒரே கண்ணீரா வருது நீ. சரி விடுங்க கேஸில் கேம் பிளே பண்ணிப்போம். ஏமாத்தின போலீஸ் ஓடிட்டாரு. சரி ரைட்டு, நம்பி ஓடிட்டு தம்பின்னு நினைக்கிறாரு. சரி அண்ணே பண்ணிங்களாண்ணே, கதை வச்சாச்சிங்க. நல்லதுண்ணே நல்லது. நல்லபடியாக போயிட்டாங்க அண்ணே. அண்ணி கேட்டதை சொல்லுங்க. போயா கோமாளி இவனாலு உன்னை நான் விசாரிக்க வேலை செய்கிறேன். நமக்கு லஞ்ச் பிரேக்கு டைம் இன்னும் இருக்குது. ஸோ இன்னும் 3 மணி நேரம் இருக்குது லஞ்ச் பிரேக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக போகணும். ஃபாஸ்ட் ஸோ வேகமாக ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக இது பண்ணி ஆகணும். ஏன்டா இது ஃபஸ்ட்லேருந்து தோண்டிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அப்படின்னு. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு செட்டாக மாட்டிக்கிட்டேன். ஏன்னா பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்ட் 1 பார்த்து பார்த்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ தோண்டி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு தடவை மாட்டினால எல்லாமே படிச்சிருக்கு அப்படின்றது நான் காரணம் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த வீணா போன போலீஸ்காரன் அப்படின்னு நான் மண்ணடி போடும்போது வந்துட்டான். ஒரு தடவை 2 தடவை மாட்டிட்டேன். ஒரு தடவை கூட இல்லை, 2 தடவை மாட்டினேன். பாருங்க நம்மள்கிட்ட இப்போ கேஷ் 0ல் இருக்கு. இப்போ நம்ம மாட்டினா கூட ஒன்றும் மாட்டேங்குது பாருங்க. சரி, இது யாரும் எடுத்துப்போம். இப்போ மேலே போயிடுவோமா? எப்படி 10 ரைடு நீ நல்லா இருக்கீங்களானே? ட்ரெயின் டு சம்திங் இன்வெர்ட். ஓ நான் எதுவுமே ஒழிச்சு வைக்கவும் இல்லை, தப்பிக்க ட்ரை பண்ணுறேன். என்ன சார் என்னையே சந்தேகப்படுறீங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான் பழக்கமா ஓகேங்க சார். இப்படி சந்தேகப்பட்டீங்க சார், இப்படி சந்தேகப்பட்டியே சார். சாரில் அண்ணன் சொன்னேன், என்னவே சந்தேகப்பட்டியே சார். எனக்கு ஒரே மனசு வலிக்குது சார். இது எவ்வளோப்பா மழை இது கொடுப்போம். அதுக்கு 200. இது எவ்வளோ? 100. 5 ஸ்லோட் எக்ஸ்ட்ரா இருப்போம்மா, எடுப்போம்மா. சரி எடுத்துப்போ. என்ன இப்போ ஓகே நீ வரட்டா. ஓ லஞ்ச் பிரேக் வர வரப்போதா? கூல் சார். வாங்க சார், செஞ்சு வாங்க சார். அதுவும் இல்லாமல் ஒரு தடவை நான் எப்படி மாட்டினேன்னா ஃப்ரெண்ட், இந்த இடத்துல வந்துட்டு நின்றுருந்தேன் சரிங்களா? இப்படி வெளியில் நின்றுருந்தேன். இனியா போயிட்டு அப்படியே ஐயோ இன்னும் கதவு தட்ட முடியல. கதவு தட்டணும். லஞ்ச் பிரேக் அக்கா வந்துட்டாங்க. ஓகே, நம்ம அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி உள்ள நினைப்போம். அக்கா ஒன்றும் இல்லைக்கா, பொறுப்பே இல்லைக்கா. அவர் பாருங்க உங்களை மாதிரி பொறுப்பாகவே இருக்கும்.
ஓ ஓகேக்கா ஓகேக்கா. அதாவது வந்துட்டு அக்கா நம்மள என்ன சொல்லுதுன்னா இல்லை ஃபைனல் அன்லாக் சீக்ரெட் டெஸ்ட்டு. சீக்ரெட் டெஸ்ட் இருக்காமே எங்கேயோ. ஸோ எங்கே இருக்கும்? ஒரு வேளை இந்த ரூமில் இருக்குமா? இந்த ரூமில் இருக்குமா? இதுக்குள்ள நம்மளால் போகவே முடியல. அன்லாக் டெஸ்ட்டு. ஓகே, அப்போ டெஸ்ட்டுன்னா மேபி நம்ம டிக் பண்ணுறதுல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கோங்க. மேபி எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது வந்துட்டு லஞ்சை முடிச்சிட்டோம். லஞ்சை முடிச்சு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டேன். நம்ம வேகமாக டிக் பண்ண வேண்டியதான். ஏன்னா டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட டே 14 வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இது நான் டே 4 பார்ட் 1 இப்போ வரைக்கும் விளாண்டுருக்காது. பட் அந்த டேலாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் மாற்றிக்கிட்டே இந்த பள்ளம் மட்டும் இதுவாக இதான் ஒரே மன ஓட்டத்தெல்லாம் இருக்குது. முடிஞ்சளவு வேகமாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்காண்டி முடிஞ்சளவுக்கு கீழே தோண்டணும். 1 மீட்டர் என்னடா 1 மீட்டர் நான் பார்க்குறேன். பார்த்து 1 மீட்டர் அதுவும் 1 மீட்டர் தோண்ட ட்ரெஷர் இருக்கான்னு பார்த்தாலும் தோண்ட கிடைக்க மாட்டேங்குது. அதிகமாக இந்த இடத்துல 1 மீட்டருன்னு காட்டுதா இந்த இடத்துலையா? சரியா, இது கீழே 1 மீட்டருன்னு காட்டுது. 1 மீட்டர் நான் என்ன பண்ணுறேன் நல்லா பாருங்கள். நீங்களே பாருங்கள், நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள் என்னன்றது. 1 மீட்டர் தருங்களா பாருங்கள். நல்லா சுற்றி தோண்டிடுவோம். ஐ கேன் டிக். ஓகே, தெரிஞ்சு போயிடுச்சு. நீ டிக் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? மேலே தான் போகணும், வேறு வழி. ஓகே, இப்போ வந்துட்டு திரும்ப இதை வச்சுட்டு ஏன்னா மண் கொஞ்சம் அதிகமாக நமக்கு ஒரு வேலை 4 கை வருமோ? அப்படியா? இல்லைங்க நார்மலாக லாக் ஆயிராதுரா. தம்பி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாங்க ஐயோ வாங்க சார். அண்ணே ஷேர் பண்ணிருக்கேன். ஆமாண்ணே, இந்த பொருள்லாம் வந்துட்டு வானத்துலேருந்து வந்து விடுச்சுண்ணே. வானத்துலேருந்து வந்து விடுச்சுன்னு சொல்கிறேன். கேன பையன் அப்படின்னு நம்புகிறேன் பாருங்க. இல்லை சார், நீங்கள் நல்ல பையன் சொன்னேன். என்ன சார் அண்ணன் எப்படி சந்தேகப்படுறீங்க? ஒரு மன வருத்தமாக இருக்குது. இப்படியே சொல்லி ஓட்ட வேண்டியதாக வந்துட்டா ஜெயிலேருந்து அதுக்கப்புறம் வரண்டா போலீஸ்காரா. அதுக்கப்புறம் உன்னை கலாய்க்காத மட்டும் பாரு. ஜெயிலில் காரியம் இல்லை, நான் காரியம் ஆனதுக்கப்புறம் பாரு உன்னை கலாய்க்கிறதுல நீ மாட்டி தொங்கிடுவேன். அண்ணே வந்துட்டீங்களா? அண்ணே துரைச்ச மாதிரியா இருக்கேன். நான் அப்படியே துரைச்சிங்க சூரிய மாதிரியா இருக்கேன். அந்த லுக்கில் அப்படியே போயிட்டாங்க. என்ன இது பண்ண வேண்டியதாக இருக்கு? காரணம் இவன்லாம் துரைச்சிங்க சூர்யாவன் சூர்யா அதுவும் ஏன்டா கோழ நீ துரைச்சிங்க சூர்யாவா? அப்போ அவர் இல்லை இதை கேட்டாங்கன்னா தூக்கு மாட்டிப்பாருடா. சரி விடுங்க, நம்ம கிளாஸில் மாதிரி இதெல்லாம் தோண்ட ஆரம்பிப்போம். ஸோ லெட் ஏய் தம்பி அதெல்லாம் கீழே தோன்றா. இது சென்சிட்டிவிட்டி ரொம்ப இதுவாக இருக்குது. ஒருவேளை என் ஃபோன் தான் ப்ராப்ளமாக இருக்குமோ? மேபி என் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் ஃபோன் தான் மேபி ப்ராப்ளம் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த லீவ் முடிகிற வரைக்கும் டெய்லி வீடியோஸ் வரும். கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் செக் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மேபி கிடைக்கும். ஈஸியாகவே கிடச்சிடும் சொல்ல போனால். வாட் ஓன்லி ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் எஸ்ன்ட்டு நீங்கள் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம 1K ரீச் பண்ணோம். அதுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம கன்சோல் ஆட்டோவில் பார்த்த கன்சோல் இப்போ தான் திரும்ப பார்க்குறேன். இல்லை இடையில மேபி பார்த்தோலே ஏதோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம வேலை என்ன தோன்றுறது அதை மட்டும் பார்க்காம ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் சம்மந்தமே இல்லாமல். ஓகே, டயர்ட் ஆகிடுச்சு உனக்கு. ஏன்டா உனக்கு டயர்ட் ஆகுது? போதுடா உனக்கு ஏன்டா டயர்ட் ஆகுது? இதை கேட்குறவன் ஐயோ 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 டைம் பேட்டன் பண்ணிட்டேன்னா ஓகே 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 ஒன்று அது எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு இப்போ இருங்க செகண்டு ஓடட்டும். பிபி வராரா சார்? ஐயோ வந்துட்டாரு சார். அவங்கள கூப்பிடலையே சார். அதுக்கு சரி தான் நான் செல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 47 தரீங்களா? நல்ல விஷயம் சார். நல்ல விஷயம் சார். நான் நல்லவர் சார். நீங்கள் மனசார சொல்கிறேன் நல்ல விஷயம். இப்போ சொல்கிறேன் சார், நீங்கள் தான் சார் இந்த உலகத்துலேயே நல்லவர். கோமாளி நீ நல்லவனா? எத்தனை பேர்த்து பார்த்துருப்போம். எங்கள்லேயே கதையை கொடுக்குற.
வந்து கதவை சாத்திட்டு போயா. இன்னும் ஒரு நிமிஷம் தான் அப்படியே தோண்டி அப்படியே நைட்டா போயிட்டு திரும்ப 2 நிமிஷத்துல வரேன்னு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? வேகமாவா? கதவு தர இப்படி விளையாண்டுருக்க பார்த்தீங்களா மேடம்? சரி விடுங்க. சரி விடு சார். சொல்லிடு சார். என்ன சார் போயிட்டு சரி வா சார் கதவை மூடி விடு சார். தூக்கம் ஐயோ கொட்டாவி வருது சார். தூங்க போகிறேன் சார். போ சார் போ. குட் நைட் சார். போயிட்டாடா. நான் வீடியோ முடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்க. வீடியோலாம் முடிக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட். அதனால ஏமாத்துறக்காண்டி நானே சும்மா இது பண்ணி விட்டேன். நீங்கள் அதையும் நம்புறீங்க. ஓகே அப்படி கேஷெல்லாம் நம்ம தோண்டா இருக்கும். அதான் நம்ம நல்லது. இந்த ஏன்டா சென்சிட்டிவிட்டி ஏன்டா இவ்வளோ மட்டமாக இருக்குது? கேம் சென்சிட்டிவிட்டி சரியில்லையா இல்லை என் ஃபோன் அந்த ப்ராப்ளம் ஆனதுலேருந்து இப்படி ஆகிடுச்சா அப்படின்றது தெரியல. எனக்கே தெரியல. டிஃப்ரெண்ட் உங்களுக்கு மேபி தெரிஞ்சுன்னா நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இப்போது முடிஞ்சளவு சுற்றி வேகமாக தோண்டணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு தப்பிக்க முடியும். ஏன்னா வந்துட்டு இன்னும் 1 மீட்டர் ஆகும். 1 மீட்டர்னா எவ்வளோடா ஆக்சுவலாக? 1 மீட்டர் தான்டா சொன்னீங்க. நான் 5 மீட்டர் 5-6 மீட்டர் கீழே சொல்லியிருப்பேன் இடம். இன்னும் 5 மீட்டர் வரல. ஒருவேளை சைட்லையோ சைடில் தோண்டணுமா? ஓகே என்ன இந்த இடத்துல செவுரா? ஆமாம் செவுட்டு வச்சுட்டாங்க. ஏமாற்றிட்டாங்க. சூப்பர் அடி. அருமையாக பண்ணிக்கிறா. என்ன உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிறா. சிறப்பாக பண்ணிக்கிறா. ஓகே இன்னும் 48 செகண்டில் போலீஸ்காரன் வந்துருவியா? ஸோ அங்கே இருக்கிற ஏமாத்தணும்னா வேறு வழி இல்லை. போய் இதை சாத்திட்டு அப்படியே கேஸ் போக அப்படியே போலீஸ்கார இடையில வந்து கேட்டாருனாலும் சொல்லுவேன். ஐயோ சும்மா தூங்க போகிற சார். இதுதான் சின்ன ட்ரெயினில் மண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு யார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம்? நீட்டாக படுத்து தூங்கிக்கலாம். ஐயா ஓகே சார் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தூங்கியாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஆழம் தோணுன்னே உனக்கு ஏதாவது பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் நீ பார்த்தோன்னா உனக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கலாம் அப்படின்றாங்க. யார் இதை சொல்கிறா அப்படிங்கிறீங்கன்னா இந்த ஜெயிலில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கருப்பாடு நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆடு தான் நமக்கு சொல்கிறாங்க. ஆடுன்னு ஒன்று ஆடு தான் இருக்குமோ அப்படின்னு. அது ஒரு மனுஷன் தான். அந்த ஒரு இந்த லேண்டில் இருக்கணும் இல்லை. அதனால சொன்னேன் அதுக்குன்னு உடனே ஆடுன்னு சொல்லுங்க. ஓகே இன்னும் 2 மீட்டர். ஒரு வேலை இங்கே இருக்குமோ? எங்கடா இருக்குது? ஏதாவது பெட்டி நீட்டு கிடைக்குமா இல்லை என்ன ஒன்றும் புரியலையே. செவ்வறு தான்டா பக்கமும் நானும் தோன்றேன். பெட்டி நீட்டி தோணுனாலும் செவ்வறு தான்டா இருக்கும். ஒரு வேலை இந்த வழியே இருக்குமா? இல்லை அங்கேயும் செவ்வறு தானே இருக்கு. என்னடா மனுஷனடா நீங்களாம்? ஒரு மனுஷனை நிம்மதியாக தோண்ட விடுறீங்களாடா? எனர்ஜிலோ வெறி ஆகுது ஃப்ரெண்ட். சத்தியமாக வெறி ஆகுது. போய் தலை நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு ஷவல் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஷவல் வந்துட்டு எப்படி நம்ம காட்டுறேன். ஸோ அந்த வீட்டை அந்த ஒரு செகண்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு லைக்கை போட்டுடலாம். பார்க்குறவங்கலாம் தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் எனக்கு அடுத்த மோட்டிவேஷன் கிடைக்கும். ஹோலி ப்ரோ மறந்து போயிட்டேன். தயவு செஞ்சு சார் போட்டுக்காமல் எவ்வளோ வாங்குது மறந்து போயிட்டேன். ஐயோ சும்மாதான் சார். இப்போ கொடுங்க. பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கேருந்து எடுக்கலாம்? அவங்களால கட்டில் வெளியிலேருந்து எடுப்பானோ இன்னும் கையில் பின்னாடி திரும்பி எடுக்கலாம். கர்மம் முடிச்சாங்க. பின்னாடி இங்கே எடுக்கிறாங்க. பின்னாடி இங்கே பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதே வச்சுருந்தாலும் விடுங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணுறது? பார்த்துப்போம். எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. தோண்ட ஆரம்பிப்போம். போயிட்டு இதில் தோன்றக்கு மேபி கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்னு நம்பினேன். அப்படிதான் இருக்கு. மேபி தோண்ட தெரியும் போல சுயரமா. சரி இருக்கட்டும் பார்ப்போம். இதெல்லாம் ஒன்று பார்க்கலாம். தெரியும்பா நீங்கள் என்ன பண்ணி ஒரு இதில் நிறையாவே இருக்க மாட்டேங்கிறோ விசாலாக இருக்கிற மாதிரி ஆடிட்டே இருக்காங்க. அந்த மேடு பள்ளமாக நம்ம தோண்டிட்டு இருக்கிறதா டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது தோண்டு ஓகே லஞ்ச் பிரேக் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாவது கேம
மேலே தோணுனா கண்டிப்பாக நம்ம லாக்கு வேகமாக இதை எடுத்துட்டு போய் போட்டு வழியாக போட்டோம். லஞ்ச் பிரேக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போட்டாச்சு. ஸோ திரும்ப லஞ்ச் பிரேக் நம்ம தோண்டணும். ஸோ அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த புஷ்பா தலைவர் இன்னும் புஷ்பா மாதிரி தான் இருக்கான் பார்க்கறதுக்கு. ஒரு வேளை புஷ்பா தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. பைனாப்பிள் ஐயோ பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து பைனாக்குலர் கேட்குறாங்க. பைனாக்குலர் அதை கொடுத்தா வந்துட்டு நமக்கு $15 தானே தரானாமா. ஸோ $15 தரான். அங்கே பாருங்க, தங்கத்தில் பாத்ரூமு. ஏண்டா உனக்கு தங்கத்தில் பாத்ரூமாடா? அட ஏண்டா டி, தங்கத்தில் பாத்ரூமாடா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கெல்லாம் தங்கத்தில் பாத்ரூமான்னு கேட்குறேன். திருட்டு நாய் தானே, திருடி தானே உள்ளே வந்திருப்பேன். உனக்கு தங்கத்தில் பாத்ரூமு, எனக்கு இத்து போட கக்கூசி. ஏண்டா என்னையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? விளையாடி இடியாட்டி பூல். சரி விடுங்க ஃப்ரெண்ட், என்ன பண்ணுறது, கோச்சிக்காமல் நம்ம பாட்டில் விளையாடுவோம். சார் வந்து கதவை சாத்தி விடுங்க சார், தயவு செஞ்சு கதவை சாத்தி விடுங்க சார். என்ன பண்ணுறதுன்னு புரியல சார். ரொம்ப நேரமாக வெளியில் சுற்றிட்டு இருக்கேன் சார். வெளியாகுது சார். அந்த கடைலாம் ஆயிடுச்சு சார். $1 போட்டால் போதும். ஆனால் $1 இல்லையாடா, இருந்தால் போட மாட்டேனாடா. உங்களா போவீங்களா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு டைம் ஓட்டியாச்சு. ஸோ வாக்கர் சாரி ஒன்றும் ஆகலை. என்ன என் மூஞ்சி பார்த்தா பாவமா இல்லையா? நான் இதாக பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மனசாட்சியில் அவங்களுக்கெல்லாம் போய் என்ன சொல்றீங்களே சார். அந்த ஒருத்தர் இருந்தானே கோமாளி, அவனை சொன்னீங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன எப்படி சொல்லிட்டீங்களே சார்? என்னைய பார்த்து திருட மாதிரியா சார்? இல்லைங்கன்னு தப்பிக்கிற மாதிரி தெரியுது. பண்ணாத தப்புக்கு என்னை போட்டு வெளியில் போயிட்டு போடுறீங்களே சார். சரிங்க, இந்த மாதிரிலாம் அழுது ஆக்டிங் பண்ணால் அவங்களாம் நம்புவாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறது. ஆனால் ரியலாகவே எனக்கு எதுக்கு வரியாக இருக்குன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறவங்களே லைக் பண்ண மாட்டேங்க. வெளியால் பார்க்குறவங்க லைக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் தயவு செஞ்சு லைக் பண்ண பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணுவீங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் 1K ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம டெய்லி வீடியோ போடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட்லாம் பண்ணி உங்களுக்கு கண்டி தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணி போகிறது உங்களுக்கு அண்டி தான், உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு அண்டி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உழைச்சிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதனால் லைக் சப்ஸ்கிரைப் டூ ஆல். ஓகேங்களா? ஓகே, இது எவ்வளோ? 500 ஓன்லி ப்ரோ, எனக்கு தேவையில்லை. ஏய் சென்சிட்டிவிட்டி சொதப்பு இருக்குது. நம்ம வந்துட்டு 5 மீட்டருக்கு கீழே டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே சூர்யா. சார் சூர்யா சூர்யா உருட்டு வச்சுருக்கீங்க சார். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இதில் பொருள் தோண்டி எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வித்தரலாம். மேபி இப்போதைக்கு வித்துருக்கோம். ஓகே 50. ஓகே 251. ஓகே 51 கொடுத்துருங்க சார். கொடுத்து தான் சார் ஆகணும், இல்லைன்னா மூக்குள்ளேயே குத்துவேன். அப்புறம் வெட்டு குத்துறோம் சார். அந்த பாயாக இருக்கணும். சூர்யாவாக இருந்தாலும் நம்ம 10 வயசு ஆகும். ஓகே, இப்போ நான் எதுவுமே வாங்க போகிறதில்ல. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையே படாது. பிகாஸ் இருங்க வாங்கிப்போம்மா மீதி வாங்கிட்டேன். அவ்வளோதான் போய் சொல்லுவேன். ஏன்னா 5 தானே பணம் போகுது சரியா. அதனால் வந்துட்டு கேஸில் வாங்கிட்ட பிறகு இப்போ வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்துருவோம். ஸோ ஓகே, பெட்டர் நம்ம இன்னும் ஒரு 20 இல்லை ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிடுவோம். ஸோ வெயிட் நான் ஏன்னா சரி இப்போ 30 செகண்ட்ஸ் தான் இருக்குல்ல, அதுக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தோண்டி வைக்கலாமா? என்னடா எவ்வளோ தூரம் தோண்டிட்டேன் எப்போ பாருங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தோண்டி இருக்கேன். ஒரு வழியாக நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் தோண்டி இருக்கேன். அண்டு நைட் ஆகும்போது ஸோ நைட்டு ஒரு கட்டத்துக்கு நம்மளால் தோண்டவே முடியாது. இன்னும் எத்தனை செகண்ட் இருக்குது? இன்னும் ஒரு 3 செகண்ட் தான் இருக்குது தூங்க வைக்கிறதுக்கு. மேபி தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கூட எடுத்து வேலை பார்க்கலாம். இல்லை ஐயோ இதோட தூங்குறீங்களா பைத்தியக்காரா? சரி
got it once reach about 10 meters deep, start digging horizontally. Okay, north after around 15 meters direction you will reach the abandoned tunnel. அதாவது எம்பி, அதாவது நம்ம நண்பர் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே தோண்டு, நீ கீழே பார்த்து 10 மீட்டர் நீ கீழே பார்த்து தோண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த் சைடு கரெக்டாக ஓகேங்களா, நார்த் சைடு இருக்குல்ல சார். ஸோ அந்த நார்த் சைடு பார்த்து தோண்ட ஆரம்பி, 15 மீட்டர் தோண்டு நார்த் சைடு பார்த்து. அப்படி தோண்டுனா நீ வந்துட்டு ஒரு அபவுண்ட் கைவிடப்பட்ட டனலை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவ. ஸோ அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு ஈஸியாக அது வழியாக எஸ்கேப் ஆகி நம்ம இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் வந்துட்டு சொல்லி விட்டுருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு வந்து தோண்ட ஆரம்பிச்சோம். தோண்டு 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 கல்வி கொண்டு தோண்டு தென்னண்டு காலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கி 4 மீட்டர் தோண்டிட்டேன். ஓகே 5 மீட்டர் தோண்ட சொன்னாங்க முதல்ல, அதுதான் நம்மளோட இது. 5 மீட்டர் நமக்கு மேபி எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிக்கு 5 மீட்டர் டவுனில் நமக்கு 2 மீட்டர்னே காட்டுது. ஐயா ஒருவேளை எல்லா பக்கமும் சமமாக தோணுனாதான் 5 மீட்டர்னு காட்டுவோம். மேபி அப்படி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிங்க, மேலே வேணால் நம்ம ஏறிட்டு எல்லா சைடும் சமமாக தோன்றுவோமா? இப்போ இருங்க, இதெல்லாம் தோண்டிடுவோம், இதெல்லாம் தோண்டிடுவோம், எல்லா பக்கமும் சமமாக தோண்டுவோம். ஓகேங்களா, எல்லா பக்கமும் ஈக்குவலாக வர மாதிரி தோண்டி பார்ப்போம் மேபி. அப்போ வந்துட்டு நமக்கு கணக்காகும் நண்புறேன். ஓகே டயர்டு. ஓகே இப்போ வந்துட்டு தோண்ட மாட்டானா? ஹோலி ப்ரூ கார்டு வரைக்கும் டைம் ஆகிடுச்சு. நம்ம மாட்டு ஒரு 10 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ள முடிஞ்சளவு வேகமாக எடுத்து போட்டுருணும். ஓகே ஃபைனல்ரா வந்துடுற கார்டு. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இது பண்ணியாச்சு. ஸோ இந்த சாப்பாடையும் சாப்பிட்டாச்சு. சரி அண்டெல்லாம் ஐயோ ஒன்றுமே இல்லை சார். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ தான் சார் ஜன்னல் வழியாக வந்துச்சு சார். இங்கே வேறு சார் ஜன்னல் வழியாக வந்துச்சு. என்ன சார் இப்படி எடுக்கிறதால சந்தேகப்பிராணியாக இருக்கீங்க சார். சரி ஓகே ரைட்டு $35 வாங்கிக்கிறேன் சார். நீங்கள் கொடுத்தா நான் உங்கள் அடியும் சார். நீங்கள் போங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார். யார் ஜெயிலில் வச்சு தப்பிக்க முடியாது. அந்த பயம் இருக்கும். ஓகே இப்போ எதுக்குடா இதை வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தோண்ட போகிறதில்ல, இந்த கேமில் இதை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இந்த கேம்லேயே செஞ்சு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா இந்த கேம் பிளேக்கு ஒரு 15 லைக்ஸ் அது கொடுங்க தயவு செஞ்சு. ஸோ அப்போ தான் நான் இதோட நெக்ஸ்ட் பார்ட் மோட்டிவேஷன் எனக்கு அதிகரிக்கும். அண்ட் நம்ம நாளைக்கு இந்த நெக்ஸ்ட் பார்ட் போடலாம். இல்லைனா வேறு ஏதாவது கேம்ஸ் வச்சு எனக்கு கேம் பிளே போடணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க நிறைய பேர். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வேறு எதாவது எனக்கு